There was this beautiful social psychologist called Cooley who introduced this quote to the world. What he says is, I'm not what I think I am. I'm not what you think I am. I am what I think you think I am. புரியல. Let me break down this. I'm not what I think I am. நான் என்னை பற்றி என்ன நினைக்கிறேனோ அது நான் ஆக போகிறது இல்லை. I'm not what you think I am. நான் மிச்சவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது நான் ஆக போகிறது இல்லை. I am what I think you think I am. நான் என்னை பற்றி மிச்சவங்க என்ன நினைக்கிறாங்கன்றது தான் என்னோடய ஐடென்டிட்டி ஆக போகுது அப்படின்னு வந்து இந்த தியரியில் சொல்கிறாரு. ஸோ இந்த கூலி சொல்கிற விஷயம் என்னன்றதை கிளியராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக தெரியும். ஸோ நம்மளை பற்றி என்ன நினைக்கிறோன்றது மேட்டர் இல்லை, நம்மளை பற்றி மிச்சவங்க என்ன நினைக்கிறாங்கன்றதும் மேட்டர் இல்லை, மிச்சவங்களாம் நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்கன்றது தான் இங்கே முக்கியமாக இருக்குது. அதை வச்சு தான் நம்ம நிறைய விஷயத்த வந்து நம்ம லைஃப்பில் சேஞ்ச் பண்ணுறோம், மாற்றிக்கிறோம், பிஹேவ் பண்ணுறோம் அப்படின்னு. இப்போ ஒரு பெட்டர் எக்ஸாம்பிள் சொல்லும் போது உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். ஃபார் இன்ஸ்டன்ஸ், இப்போ நான் ஒரு விஷயத்த பண்ணுறேன் அப்படின்னா அது எனக்கு சந்தோஷம் கொடுக்கும், அட் த சேம் டைம் மிச்சவங்க அதை வேலிடேட் பண்ணுற மாதிரியானால் தான் அதை பண்ணுவேன். எனக்கு மட்டும் சந்தோஷம் கொடுக்கும், 4 பேர் அதை ரெக்ரெட் பண்ணுவாங்க, 4 பேர் அதை தப்பாக சொல்லுவாங்கன்னு போது அந்த இடத்துல நான் அதை பண்ண மாட்டேன். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, we live in the perception of how we perceive how others are going to perceive us.